Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any. And don't take it seriously. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா சிஸ்டர் உங்க நேம் சத்யா. ஓகே 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 ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். ஓகே ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த சான்ஸ் கிடச்சிருந்தா நான் இப்போ ஒரு பெரிய லெவலில் வந்திருப்பேன், ஆனால் வந்து எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சென்னை வந்தேன். பட் என்னோட ஒர்க் வந்து ஃபுல் டைமாக போயிட்டு இருக்கனால என்னால் ஆக்டிங்கில் ட்ரை பண்ண முடியல. ஆடிஷன்ஸ் எதுவும் மேபி போய் ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒரு டேரக்டர்ஸ் நடிச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணல. அதனால ஃபீலிங்ஸ்னு சொல்ல முடியாது. எதுவும் டைம் கேட்டால் ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஓகே ஓகே இல்லை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஏதாவது ஒரு சான்ஸ் இந்த நான் யூஸ் பண்ணாமல் விட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுதான் சென்னை வந்தது ஆக்டிங்னு சொல்லி தான் வந்தேன். இப்போ யூஸ் பண்ணாமல் ஆங்கராக. ஓகே சூப்பர். ஸோ நான் ஆங்கர் தான். ஸோ ஆங்கராக சுற்றிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மேபி அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே நீங்கள் வந்து ஆக்சுவலாக நேட்டிவ்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுட் ஒன்று தான். ஏன்னா நான் நேட்டிவ்ன்றப்ப நம்ம வீட்டில் இருப்போம், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு என்ன கேட்டாலும் கையில் வந்து கொடுப்பாங்க ஃபேமிலியில். பட் ஆனால் இப்போ நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல்லலாம் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பாடு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மேபி ஊர்லேயே இருந்திருந்தால் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு. இங்கே ஓகே தான், பட் ஹாஸ்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஃபுட்டு ட்ராவல் அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. ஓகே வீட்டில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் வீட்டில் இருந்து பண்ணுறாங்களா இல்லை நீங்களே பார்த்துக்கிறீங்களா? இல்லை நான் தான் பார்த்துக்கிறேன். வீட்டில் இருக்கும்போதும் சேலரி வீட்டுக்கு கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு வீட்டில் கேட்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால இங்கே ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் தான் பார்த்துக்கிறேன். பட் வீட்டுக்கும் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா வீட்டுக்கு கொடுக்குறது ஓகே, பட் சில டைம்லாம் சென்னையில் இருக்கோமா கண்டிப்பாக எவ்வளோ செலவாகுதுன்னே நமக்கு தெரியாது. எனக்குலாம் எப்படி செலவாகுதுன்னே தெரிலங்க. அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா சேலரி வருது, பட் ஆனால் டக்குன்னு ஒரு 10 டேஸ்க்குள்ளே போயிருப்பேன். என் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயோ 8 ரூபாயோ தான் இருக்கும். அந்த டைம் வீட்டில் கேட்குறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், ஆனாலும் வீட்டில் கேட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இப்போ மட்டும் எங்கள் மட்டும் ஒரு 50 ரூபா போடுமா 100 ரூபா போடுமா அப்படின்னு சொல்லி அது மட்டும் ஃபினான்ஷியலுக்கு வாங்கிட்டு இருக்கேன். அது டீ குடிக்கிறதுக்கு மட்டும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு. ஓகே இங்கே நீங்கள் வந்து ரொம்ப நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கல்ல? இது ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம். அது வந்து சோறு முக்கியங்க. என்னென்னு காசு கம்மி பத்த மாட்டேதுங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே அதை வீட்டிலலாம் ஷேர் பண்ணுவீங்களா? வீட்லையா? வீட்டிலனா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே என்ன பார்த்தோன்னா தெரியும். அவங்களுக்கு என்னன்னா எதுக்கு நம்ம கூட இருக்கலாம்ல, ஏன் போயிட்டு இப்பெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற வழியில் வேலைக்கு தான் போகணுன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால ஃபார்மாலிட்டிக்கு அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஸ்ஸு காசு செலவாகும், நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்பப்போ தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால வீட்டில் எமோஷனலாக ஷேர் பண்ணுற அளவுக்கு இல்லை. மோஸ்ட்லி நான் எமோஷனலாக எதுவுமே ஷேர் பண்ணதில்லைன்னு சொல்லலாம். எப்பவுமே ஜாலியான்ட்டு வீட்டில் லாஸ்ட்டு பண்ணணும். அதனால எப்பவுமே சோகமாக பேசுறது, ஃபீல் பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது வேலை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒர்க் அப்படின்றனால எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா புலம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்மேட்ஸ்லாம் இருக்காங்க ஹாஸ்டலில். அதனால் ஹாஸ்டலில் சும்மா புலம்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா போய் டீ குடிச்சிட்டு, டீக்கு காசு இல்லைன்னா வீட்டிலேருந்து வாங்கி டீ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜாலியாக ஓடிட்டுருக்கு. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த ஒரு பர்சன் கிட்ட சொன்னால் எனக்கு ஸ்ட்ரெஸ் உடனே போயிடும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படின்னா ஷேர் பண்ணுறது மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்கான்னு கிடையாது. அதுவுமே நம்ம சோகமாக ஷேர் பண்ணணும், ரொம்ப சோகமாக இருக்கும், யாராவது பக்கத்தில் இருந்தால் லோன்லியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெடி ஜாலியாக சும்மா கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு ஆஃபீஸ் மேட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இல்லைன்னா வீட்டில் சோட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன பொம்மையை வாங்கி வச்சுருக்கேன், அவங்க கூட படுத்து தூங்கிடுவேன். மோஸ்ட்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஒன்று டீ குடிப்பேன், இல்லை தூங்குவேன். அதனால ஷேர் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. அப்போ டீ லவர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வரீங்க? மே மாதம் வேறு வெயில் பயங்கரமாக இருக்குது, வெயில் அடிக்குது, டீ குடிக்க கூடாது, டீஹைட்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க அதிகமாக தண்ணி குடிங்க, டீ குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் டீ இஸ் எமோஷன் அப்படின்றனால நான் குடிச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 மட்டும் குடிங்க, அதுக்கு மேலே குடிக்காதீங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் ஓகே தான் சொல்லுவேன். அது மட்டும் தான் டிப்ஸாக சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, உங்களோட நேம்? சஞ்சய். ஓகே என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக் ஈசி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே உங்களுக்கு வந்து லைஃப்பில் இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நான் பெரிய லெவலில் வந்திருப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த சான்ஸ் கிடச்சிருந்தாவா அதை நான் மிஸ் பண்ண சான்ஸ் ஏதாவது? இல்லை கிடச்சிருந்தா ஆர் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த மாதிரி?
நான் நிறையா இருக்கு சொல்லிட்டே போகலாம். ஒரு பெரிய சேனல் அது, பேர் சொல்லாமான்னு தெரில, சரி ஓகே வேணாம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு பேச்சு போட்டி மாதிரி, அதில் போயிருந்தா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதையும் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நிறையா அந்த இப்போ வந்து இதுமாரி சும்மா சினி ஃபீல்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைச்சும் போக முடியாத சூழ்நிலைகளாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆல்பம் சாங்கில் ஒரு பேக் டான்ஸராக போனேன். அங்கே போயிட்டு 2வது ஷூட் அன்றைக்கி என்னால் போக முடியல. அன்றைக்கி போயிருந்தேன்னா 2வது ஷூட்டில் தான் நிறைய ஃப்ரேம் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஷூட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த மவுண்டேஜ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு நார்மல் இதாக இருந்துச்சு. 2வது தான் நார்மல் ஷூட். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்துலாம் காசு இல்லை, சுத்தமாக இல்லை, போகவே முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வம், தமிழில் அது ஆர்வம் தாண்டி காதல்னு சொல்லலாம். அந்த தமிழில் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழா அப்படின்ற ஒரு மாதிரி இழிவுபடுத்தி அமைச்ச ஒரு சூழ்நிலை இருக்கேன். அப்போதாச்சும் தமிழில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக நல்லா சரளமாக பேசிட்டு இருக்கும்போது தமிழ் வேணாம், கொஞ்சம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாமே, இங்கிலீஷ் வேர்ட்ஸை சேர்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். தமிழில் ஒன்று பண்ணி அதை வெற்றி பெற்றா இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிறப்பு இருக்கும்ல. அவ்வளோதான். ஓகே, தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த புலவர் யாராவது இருக்காங்களா? தமிழ்ல இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சது வந்து பாரதிதாசன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து திக்கி பேசுவேன். திக்கி பேசி எல்லாரும் கிண்டல் பண்ணி என்ன இப்படி பேசுகிறான், அவனால எதுவும் பேசவே முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தமிழ்ச்செல்வி அப்படின்னு ஒரு மேம், அவங்க என்னோட தமிழ் ஆசிரியர், அவங்க தான் இந்த மாதிரி பாரதிதாசன் புத்தகங்களை படி பாரதிதாசனோட கவிதைகளுக்கு வந்து அர்த்தம் தெரியாமலே படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்கும்போது அழகாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களாக இருக்கும். அது படித்து பின்பு இப்போ திக்குவாயும் போயிடுச்சு, தமிழ் ஆர்வமும் இன்னும் போயிடுச்சு. ஓகே ஓகே, ஆக்சுவலா இப்ப அந்த திக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அதுல இருந்தே உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு பாரதிதாசனோட கவிதைகள் காரணமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது மேலே உங்களுக்கு பற்று அதிகமா இருக்கு, அதனால நான் தமிழ்ல முன்னேறணும்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அதுக்கு கீ கொடுத்தாங்கல்ல அந்த மேம், அவங்களுக்கு இப்ப ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்களுக்கும் இப்போ சொல்லணும்னா திக்குவாய் போயிடுச்சு மேம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இப்போ சொல்றேன். முத்து விளைகின்ற 3 கடல் சுந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் இளமை மாறாத முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே சிந்தமிழே பைந்தமிழ் நருந்தமிழே நற்றமிழே இசைத்தமிழே நாடக தமிழே நாட்டிக தமிழ் மானே மரகதமே தேனே கெடாத திரவியமே தாயே தமிழ் அன்னைக்கும் என என் வள்ளுவனுக்கும் எனது முதற்கான வணக்கங்கள். இப்போ எப்படி இருக்க மேம்? ரொம்ப நன்றி. சூப்பர், நைஸ் நைஸ். மேமோட பேரு தமிழ் அப்படிங்கிறது. அவங்க வந்து ரொம்ப தமிழ்ல ரொம்ப ஆர்வம். அவங்க உண்மையாவே தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு படிச்சு வந்தவங்க. இன்னொன்று தமிழில் பசங்க சாதிக்கணும், தமிழ் மூலியமாக மற்ற ஒரு திரையுலகுக்கோ இல்லை வேற ஏதாச்சும் வணிக உலகத்தோ தமிழ் மூலியமாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பசங்களை ரொம்ப ஊக்குவிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களால தான் இன்றைக்கு நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு விஜேவா இல்லை ஆர்ஜேவா எங்கேயாச்சும் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நன்றி. நிறைய பேர் வந்து தமிழ்ச்செல்வி, அடுத்து பாரதின்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி புலவர்களோட பேர் வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவங்க அந்த தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப வந்து வெல்வெஸ்டா இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த பேர் வச்சதுனாலயா இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனாலே முன்னாடியே யோசிச்சு பேர் வச்சிருப்பாங்க? அதுல என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்களும் தெரிஞ்ச முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என் பேர் விதுன். ஓகே, உங்க நேம்? சாரதி. ஓகே. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்திருந்தா நான் இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு நீங்க இன்னமும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஏதாவது இருக்கா? கரெக்டான டைத்தில் டிகிரி முடிச்சிருந்தா பெரியதாக வந்து. ஓகே, லேட்டாக முடித்தேன். அதனால இப்போ எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க? ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணல, கரியரில் நெக்ஸ்ட் இது பண்ண முடியல. ஆமாம், இன்ஜினியரிங் நான் முடிக்கல, ஒய்ஃப் முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஒய்ஃப் பேரில் தான் பிஸ்னஸே பண்ணுறோம், என் பேரில் பண்ண முடியல. சரி, ஓகே, அவங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க வெரி ஸ்வீட்டு, அம்மா கிடைச்சது லக்கி, அவ்வளோதான். ஓகே ஓகே. உங்களுக்குள்ள இந்த பொசசிவ்னஸ்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி? அதெல்லாம் நிறையவே இருக்கும். ஆமாம் ஆமாம். நீங்க அதிகமாக அவங்க மேலே பொசசிவ் ஆகுங்களா இல்லை அவங்க உங்க மேலே அதிகமாக பொசசிவ்? நான் காட்டிப்பேன், அவங்க காட்ட மாட்டாங்க. ஓ வாவ், நைஸ். நீங்க காட்ட மாட்டீங்களா? ஏன் காட்ட மாட்டீங்க? எனக்கு தெரியாது. காட்ட தெரியாது, ஆனா பொசசிவ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும், அது எப்படி இல்லாம இருக்கும்? ஏன் காட்ட மாட்டீங்க? அப்படியே பழகிடுச்சு, காட்ட தெரியாது. ஓகே, நீங்க எப்படி பொசசிவ்னஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க? கோவமாக தான் பேசுவோம். ஆமாம், கோவமாக பேசுவேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அனுப்புவேன், என்கிட்ட பேச மாட்டேங்கிற வைக்க மாட்டேங்கிறேன். அப்படி அவ்வளோதான். நான் அதை செய்ய மாட்டேன். நீங்க அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டீங்களா? இன்ஸ்டால ரீல்ஸ் வைக்கணும், ரீல்ஸ் வரணும்னு வாங்க, ஸ்டோரி போடணும்னு வாங்க, அது செய்ய மாட்டேன். சரி, ஓகே. நீங்க வந்து அவங்களுக்கு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக, ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லவே மாட்டாங்க, அதனால அவங்க எப்படியாவது சொல்லணும், இது நம்ம ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அங்கே போ அங்கே போன்னு கூட்டிட்டு போனது கேட்டது கிடையாது. அவங்க எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கும். ஓகே, இப்ப கேளுங்க, இதான் சான்ஸ், கேளுங்க எங்கேயாவது.
எங்க கூட்டு போனாலும் ஓகே தான். இல்ல பரவாயில்ல, அவர் வந்து நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதுங்க கேளுங்க. அப்படி இல்ல, எங்க போனாலும் ஓகே தான். அவங்க நீங்க எங்க போனாலும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க வேணாலும் கூப்பிட்டு போங்க, வரேங்க. தாய்லாந்து போகிறோம் நெக்ஸ்ட் ஓகே, நைஸ். வீக்கு. ஹேவ் அ நைஸ் ஜர்னி. தேங்க்யூ. ஓகே, ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், நான் உங்களோட நேம்? கோகுல். ஓகே, நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க வந்து லைஃப்ல இந்த விஷயம் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிச்சு, ஆனால் அதை அப்போ மிஸ் பண்ணிட்டேன், அதை மிஸ் பண்ணாம வந்து நான் பெரிய லெவல்ல இருப்பேன் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ற விஷயம் ஏதாவது இருக்கா? பெரிய லெவல்லலாம் இருக்குனான்னு தெரியாது. ஃப்ரெண்ட், நான் டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். கூட படித்த பையன் வந்து ஒரு நாள் ஐடியில் ஒர்க் இருக்குது, வேலை இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிட்டே. இல்லைடா நான் வரல, நான் ஊரில் வேலை பார்க்குறேன் சொல்லி. இப்போ அவன் 60,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டு இருக்கான். அது என்கிட்ட சொல்லும் போது தான் வருது பாருங்க. நம்மளும் போயிருக்கோம், கேட்டான் அப்படியே போயிருந்தா நல்லா சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஓகே, இப்போ அந்த ஃப்ரெண்டை எப்படி ஃபேஸ் பண்றீங்க நீங்க? ஃபோன் பண்ணுவான், மச்சான் என்னடா சம்பாதிக்கிறேன்னு கேட்க மாட்டேன், கடுப்பாக இருக்கும். ஓ, வேற அப்போ என்ன சொல்லுவீங்க? நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கலாய்ப்பான், அப்பயே சொன்னேன் வாடா வந்திருக்கலாம் மேடா, நடந்துருச்சு, அதுக்கு மாற்ற முடியாது. அது ஓகே, வீட்ல எல்லாம் என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு தெரியாது இந்த விஷயம். ஓ, வீட்டுக்கு தெரியாதா? ரெண்டு கேட்டான். சரி, அப்ப இப்போ சொல்லிடுறீங்களா வீட்டுக்கு? தெரிஞ்சாலும் என்ன ஆக போறது இல்லையே. ஓகே, நீங்க எந்த ஊர்? வேலூர். வேலூர். ஓகே, அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி அப்புறம் ஒர்க் பார்த்துருக்கீங்க. ஓகே, உங்களை மாதிரியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு வேற ஒரு விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு மாதிரியே எல்லாருக்கும் அது சக்ஸஸ் கொடுத்துருக்காது. அப்போ ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அட்வைஸ் மாதிரிலாம் இல்லை. சம்டைம்ஸ் எனக்கும் நிறைய பிடிக்காத வேலைகள் நானும் செஞ்சுருக்கேன். கடைசியாக ஒரு இடம் எந்த வேலையும் எனக்கு பிடிக்குமே இல்லை, எந்த வேலை எனக்கு வரும்னு தெரியாமல் கூட கொஞ்ச நாள் சுற்றி இருக்கேன். சம்டைம்ஸ் சில இடத்துல நீங்கள் போக போக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வரும், சமயத்தில் அமையும். அதை விட்டுறாமல் அதை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும், பிடிச்ச மாதிரி வரும். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, நேம்? என் பேர் அஜு. ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஓகே ஓகே, என்ன கொஸ்டின்னா வந்து இந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு, ஆனால் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சான்ஸ் நான் போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது கிடைச்சதுன்னா எனக்கு பெரிய லெவலில் இருந்துருப்பேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படின்னா வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு பேசினாங்க, அந்த பொண்ணுக்கு நான் ஓகே சொல்லுங்கன்னா என்னால் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். இப்போ வந்து அது நோ சொன்னதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அந்த பொண்ணோட நேம் சொல்றீங்களா? இல்ல, அது சொல்ல முடியாது. அது வேற எதுவும் அந்த லைஃப்ல கரியர்ல அந்த மாதிரி ஏதாவது? அவ செட் ஆயிருந்தா லைஃபே அதானே. ஓ, ஏன் மிஸ் பண்ணி, ஏன் நோ சொன்னீங்க? இல்ல நோ நோ, நீங்க சொல்லுங்க. அப்ப ஏன் நான் சொன்னேன்னா வந்து அப்ப என் கூட இருக்க பாய்ஸ் எல்லாம் வந்து சிங்கிளா இருந்தாதான் கெத்து அப்படின்னு சொன்னானுங்க. நானும் அதையே நம்பி இப்ப என்ன தவிர எல்லாருமே கமிட்டடா இருக்கானுங்க, நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன். சரி, இப்போ கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஏய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த